அம்புலிமாமா மகாபாரதம் 44ஆம் பாகம். போர் முயற்சிகள். கிருஷ்ணன் துவாரகைக்கு புறப்பட்டுச் சென்றவுடனே உபப்ளாவியத்தில் தருமராசனும் விராடனும் மற்றும் பிற அரசர்களும் போர் முயற்சிகளை தொடங்கினார்கள். அமைச்சர் சுற்றத்தார் நண்பர்களுடன் உடனே புறப்பட்டு வருமாறு எல்லா அரசர்களுக்கும் விராடனும் துருபதனும் இணைந்து செய்திகள் அனுப்பினார்கள். அவ்வாறு செய்திகள் கிடைக்கப்பெற்ற அரசர்கள் பாண்டவர்கள் மீதிருந்த அன்பினாலோ அல்லது விராட துருபதர்கள் பால் இருந்த மரியாதையினாலோ உபப்ளாவியத்திற்கு வரத் தொடங்கினார்கள். இங்கு போர் முயற்சிகள் நடந்து வருவதை அறிந்தவுடனே திருதராட்டிரனின் மகன்களும் தங்கள் நண்பர்களை அழைக்கத் தொடங்கினார்கள். இவ்வாறு வரவிருக்கும் குரு பாண்டவ போருக்காக எல்லா தேசங்களிலும் பரபரப்பு ஏற்பட்டது. மிக பெரிய படைகளின் அணிவகுப்பால் பூமி அதிர்ந்தது. இதற்கிடையில் துருபதன் தன் புரோகிதரை கௌரவர்களிடம் தூது அனுப்ப தயாராகி, நீர் அறிவாளி, திருதராட்டிரன் எத்தகையவன் என்றும் தருமராசன் எத்தகையவன் என்றும் உமக்கு நன்றாக தெரியும். கௌரவர்கள் பாண்டவர்களை எவ்வாறு ஏமாற்றினார்கள் என்பது திருதராட்டிரனுக்கு தெரியும். விதுரன் வேண்டாம் என்று அறிவுறுத்தியும் கேட்காமல் தன் மகன் கேட்டான் என்பதற்காக அவர் தருமராசனை சூதாட அழைத்தார். அவர்கள் இப்போது பாண்டவர்களுக்கு ராச்சியத்தை கொடுக்கக்கூடாது என்று தீர்மானித்து இருக்கிறார்கள். நீர் திருதராட்டிரனிடம் தருமத்தை எடுத்துரைக்க வேண்டும். விதுரன் உமக்கு துணையாக பேசுவார். நீர் பாண்டவர்களின் நல்லியல்பையும் துரியோதனனின் தீய குணத்தையும் வலியுறுத்தி கூறினால் அவர்கள் தரப்பில் உள்ளவர்கள் அதர்மத்திற்காக போர் செய்ய தயங்குவார்கள். அவர்களுக்குள் இவ்வாறாக பிளவை ஏற்படுத்துவதே உமது முதன்மையான கடமையாகும். இந்த செயல் உம்மால் முடியும். துரியோதனன் மற்றும் பிறரால் உமக்கு எந்த பயமும் இருக்காது. நீர் தூதுவர் மட்டுமன்றி வயதில் மிகவும் பெரியவராவீர் என்று எச்சரித்து அனுப்பினார். துருபதனின் புரோகிதர் தன் சீடர் குழாமுடன் அத்தினாபுரத்திற்கு புறப்பட்டு சென்றார். பின்னர் பாண்டவர்கள் மற்ற அரசர்களிடம் தூதர்களை அனுப்பினார்கள். ஆனால் கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் நேராக புறப்பட்டான். ஒற்றர்கள் மூலமாக பாண்டவர்களின் செயல்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டிருந்த துரியோதனன் சிறியதொரு பரிவாரத்துடன் தானும் நேராக துவாரகைக்கு சென்றான். அர்ஜுனனும் துரியோதனனும் ஒரே நாளில் துவாரகையில் காலடி எடுத்து வைத்தார்கள். இருவரும் கிருஷ்ணனின் இல்லத்தைச் சென்றடைந்த போது கிருஷ்ணன் உறங்கிக் கொண்டிருந்தான். கிருஷ்ணனின் தலைப்பக்கத்தில் ஒரு சிறந்த ஆசனம் இருந்தது. துரியோதனன் நேராகச் சென்று அதில் அமர்ந்தான். துரியோதனனுக்கு பின்னாலேயே அங்கு நுழைந்த அர்ஜுனன் கைகட்டி கொண்டு கிருஷ்ணனின் காலருகே நின்றான். சிறிது நேரம் கழித்து கிருஷ்ணன் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து தன் காலருகே நின்று கொண்டிருந்த அர்ஜுனனை பார்த்துவிட்டு பின்னர் தன் தலைப்பக்கத்தில் அமர்ந்திருந்த துரியோதனனை பார்த்தான். அவன் இருவரிடமும் நலம் விசாரித்து விருந்தோம்பல்களை முடித்த பின்னர் அவர்கள் வந்த வேலை பற்றி கேட்டான். துரியோதனன் புன்னகைத்தவாறு, கிருஷ்ணா, நமக்கு நடக்கவிருக்கும் போரில் நீ என் பக்கத்தில் இருந்து உதவி செய்ய வேண்டும். உனக்கு நானும் ஒன்றுதான், அர்ஜுனனும் ஒன்றுதானே. நாங்கள் இருவரும் உனக்கு ஒரே மாதிரியான உறவினர்கள்தாம். ஆயினும் முதலில் நான் உன்னிடம் வந்தேன். அதனால் நீ எனக்கே உதவி செய்வதுதான் தருமம் என்றான். அதற்கு கிருஷ்ணன், நீ முதலில் வந்தாய் என்பது மெய்தான். ஆனால் நான் முதலில் அர்ஜுனனைத்தான் பார்த்தேன். அதனால் நான் உங்கள் இருவருக்கும் உதவி செய்வேன். இளையவன் என்பதால் அர்ஜுனன் முதலில் கேட்டு பெறுவான். என்னை போன்ற வீரர்களான 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பக்கம், நான் மற்றொரு பக்கம். நான் மட்டும் போர் செய்ய மாட்டேன், ஆலோசனை கூறுவேன். அர்ஜுனா, இதில் நீ எந்த பக்கத்தை கோருகிறாய் என்று கேட்டான். அர்ஜுனன் கிருஷ்ணனை தேர்ந்தெடுத்தான். 10 லட்சம் இடையர் குல வீரர்களை ஏற்றுக்கொள்ள துரியோதனன் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். அதன் பின்னர் அவன் பலராமனிடம் சென்று போரில் உதவி செய்யுமாறு வேண்டினான். பலராமன் துரியோதனனிடம், மகனே, விராட நகரத்தில் திருமணத்திற்கு சென்றபோது நான் உங்கள் இரு தரப்பினரையும் சமமாக பாவித்துப் பேசினேன். ஆனால் கிருஷ்ணன் என்னுடன் உடன்படவில்லை. எந்த தரப்பினருக்கும் உதவி செய்யக்கூடாது என்று நான் அப்போதே தீர்மானித்துவிட்டேன். அது மட்டுமின்றி உனக்கு ஒருவருடைய உதவியால் என்ன ஆகப் போகிறது? சென்று சத்திரிய தருமத்துடன் போர் செய் என்றார். துரியோதனன் பெருமகிழ்ச்சி அடைந்து பலராமனை இறுக தழுவிக்கொண்டு தனக்கு வெற்றி கிட்டிவிட்டதாகவே கருதிக்கொண்டு கிருதவர்மனிடம் சென்று அவரிடம் உதவி கேட்டான். கிருதவர்மன் துரியோதனனுக்கு ஒரு அக்குரோணி படையை அளித்தான். துரியோதனன் இவ்வாறாக தான் வந்த வேலையை முடித்துக்கொண்டு அத்தினாபுரத்திற்கு திரும்பிச் சென்றான். துரியோதனன் சென்றவுடனே கிருஷ்ணன் அர்ஜுனனிடம், நான் போர் செய்ய மாட்டேன் என்று கூறினேன் அல்லவா? என்னை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய படையை ஏன் இழந்து விட்டாய் என்று கேட்டான். அதற்கு அர்ஜுனன், அந்த படையை நீ ஒருவனே வெல்ல வல்லவன். பகைவர்கள் அனைவரையும் நானே வெல்ல முடியும். நீ போர் செய்தால் அந்த புகழ் முழுவதும் உனக்கே சேரும். ஆனால் எனக்கு என்ன மிஞ்சும்? எனக்கு சிறிதளவு புகழின் மீது ஆசை இருப்பதனால் போர் செய்யாத உன்னையே நான் தேர்ந்தெடுத்தேன். நீ எனக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும். நீ எனக்கு தேரோட்டியாக இருக்க வேண்டும். இந்த விருப்பம் எனக்கு பல காலமாக இருக்கிறது. நீ தேரோட்டியாக இருந்தால் இந்த கௌரவப் படை என்ன, தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக திரண்டு வந்தாலும் என்னால் வெல்ல முடியும். அதனால் என்னுடைய இந்த விருப்பத்தை மறுக்காமல் நிறைவேற்று என்றான். உன்னுடைய விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று கிருஷ்ணன் வாக்களித்து அர்ஜுனனை அனுப்பி வைத்தான். மத்திர தேசத்து அரசனும் நகுல சகாதேவர்களின் தாய்மாமனுமான சல்லியனுக்கு பாண்டவர்கள் அனுப்பிய தூதன் மூலமாக அழைப்பு கிடைத்தது. அவர் பாண்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு அக்குரோணி படையையும் சிறந்த தேர்வீரர்களான தன் மகன்களையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டார். மத்திர தேசத்து உடைகளும் அணிகலன்களும் வாகனங்களும் தேர்களும் விசித்திரமாக இருந்தன.
பெரும் வீரம் பொருந்திய சல்லியன் அந்த வினோதமான படையுடன் பாசறைகள் அமைத்து தங்கி பாண்டவர்கள் இருக்குமிடத்தை நோக்கி வரலானார். சல்லியன் பாண்டவர்களுக்கு உதவி செய்ய செல்லும் செய்தியை ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்ட துரியோதனன் தன் மனிதர்கள் மூலமாக சல்லியன் பாசறை அமைத்து தங்கிய போதெல்லாம் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தான். கூடாரங்களை அமைக்கச் செய்து அவற்றை அலங்கரிக்கச் செய்தான். அற்புதமான உணவு ஏற்பாடுகளையும் கேளிக்கைகளையும் அமைத்தான். சல்லியனின் பயணம் மிகவும் சுகமாக அமைந்தது. இவையனைத்தும் தமக்காக தருமராசனே செய்யும் ஏற்பாடுகள் என்று சல்லியன் கருதி கொண்டு ஒருமுறை, எனக்கு இந்த வசதிகளை செய்து கொடுப்பவர்களை அழைத்து வாருங்கள், அவர்கள் கேட்கும் வரங்களை அளிப்பேன் என்றார். இரகசியமாக சல்லியனின் பின்னாடியே வந்து கொண்டிருந்த துரியோதனன் முன்னே வந்தான். சல்லியன் அவனை தகுந்த முறையில் கௌரவித்து, மகனே, உனக்கு என்ன வேண்டுமோ கேள், நிச்சயமாக அளிக்கிறேன் என்றார். உடனே துரியோதனன், அரசே, என் படைக்கு தலைவராக இருங்கள் என்றான். சல்லியன் அதற்குச் சம்மதித்து, துரியோதனா, இப்போது நீ உங்கள் நகரத்திற்கு திரும்பிச் செல். நான் தருமராசனை காண வேண்டிய வேலை இருக்கிறது. அவனிடம் பேசிவிட்டு உன்னிடம் வருகிறேன் என்றார். தருமராசனை கண்டுவிட்டு விரைவாக வந்துவிடு. எங்களது வெற்றி உங்களையே சார்ந்திருக்கிறது என்று கூறி துரியோதனன் சல்லியனை கட்டி தழுவிக்கொண்டு அத்தினாபுரத்திற்கு சென்று விட்டான். பின்னர் சல்லியன் உபப்ளாவியத்தில் உள்ள பாண்டவ படை முகாமையடைந்து தருமராசனிடமிருந்து விருந்தோம்பல்களை பெற்றுக்கொண்டு நகுல சகாதேவர்களை கட்டி தழுவி அவர்களை தன் அருகில் அமர வைத்துக் கொண்டு தருமராசனிடம், அரசே, நலமாக இருக்கிறாயா? இறைவனின் அருளால் வனவாசத்திலிருந்து வெளிவந்தாய். அதைவிட கொடியதான அஞ்ஞாதவாசத்தையும் செய்து முடித்தாய். ராச்சியத்தை இழந்தவனுக்கு துன்பங்கள் அன்றி இன்பங்களா கிடைக்கும்? கௌரவர்களை போரில் வென்று நீ சுகம் பெறுவாய். அதற்கு முன்பாக உன்னையும் உனது தம்பிகளையும் நலமாக இருக்கும் நிலையில் கண்டேன். அதுவே போதும் என்றார். அவர் தருமராசனிடம் தான் வரும் வழியில் துரியோதனன் செய்த விருந்து உபசாரங்களையும் அவனுக்கு உதவி செய்வதாக எவ்வாறு வாக்களித்தேன் என்பதையும் கூறினார். அனைத்தையும் கேட்ட தருமராசன், மகாராசா, நீர் செய்த செயல் நல்லதே. மகிழ்ச்சிப்படுத்தியவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவது பெரியவர்கள் செய்ய தகுந்த செயல்தானே. ஆனால் எனக்கும் ஒரு பெரும் உதவியை செய்ய வேண்டும். நீர் போர்க்களத்தில் கிருஷ்ணனுக்கு நிகரானவர். கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடக்கும்போது நீர் கர்ணனுக்கு தேரோட்ட வேண்டிய நிலை ஏற்படும். அதில் ஐயமில்லை. ஏனெனில் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருக்கும் கிருஷ்ணனுக்கு நிகரானவன் கௌரவ படையில் வேறு ஒருவன் இருக்க மாட்டான். கர்ணனுக்கு தேரோட்டும் போது அர்ஜுனனை காப்பாற்றுங்கள், கர்ணனுடைய ஊக்கத்தை குலைத்து விடுங்கள். இதுவே என் வேண்டுதல் என்றான். அதற்கு சல்லியன், உனக்கு எந்த வருத்தமும் வேண்டாம். வாய்ப்பு வரும்போது தீயவனான கர்ணனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அர்ஜுனனுக்கு வெற்றி கிட்டுமாறு செய்வேன் என்றார். தருமராசன் அனுபவித்த துன்பங்களை பற்றி குறிப்பிட்டவாறு தேவேந்திரனை போன்றவன் அனுபவித்த துன்பங்களை பற்றி சல்லியன் இவ்வாறாக கூறினார். துவஷ்டா பிரசாபதி இந்திரனுக்கு துரோகம் செய்ய எண்ணி இந்திரனை வெல்லக்கூடிய விசுவரூபன் என்பவனை படைத்தார். விசுவரூபனுக்கு 3 தலைகள். இந்த 3 தலைகளை உடையவன் இந்திர பதவிக்காக தவம் செய்யத் தொடங்கினான். அவனுடைய தவம் பலித்துவிடும் என்று இந்திரன் அச்சமுற்று அந்த விசுவரூபனின் தவத்திற்கு குந்தகம் விளைவிப்பதற்காக அழகிகளான அரம்பையர்களை அனுப்பினான். ஆனால் அவர்களால் விசுவரூபனின் மனதை சலனமடைய செய்ய முடியவில்லை. அப்போது இந்திரன் தானே சென்று விசுவரூபனை வச்சிராயுதத்தால் அடித்துக் கொன்றான். அதனால் இந்திரனுக்கு பயம் தீர்ந்தது. ஆயினும் விரைவிலேயே அதைவிட பெரிய ஆபத்து அவனுக்கு நேரிட்டது. தன் மகனை இந்திரன் கொன்றுவிட்டான் என்பதை அறிந்து துவஷ்டா பெருங்கோபம் கொண்டு இந்திரனை கொல்ல வல்லவனை விருத்திராசுரன் என்பவனை படைத்தார். பிரளயகால சூரியனை போன்ற விருத்திராசுரன் தந்தையின் கட்டளைப்படி சுவர்க்கத்திற்கு சென்று இந்திரனை போருக்கு அழைத்தான். ஆயுதங்கள் இல்லாத விருத்திராசுரன் இந்திரனின் அத்திரங்களை பொருட்படுத்தாமல் அவனை பிடித்து விழுங்கிவிட்டான். ஆனால் விருத்திராசுரனுக்கு கொட்டாவி வந்தபோது இந்திரன் மீண்டும் வெளியே வந்து விருத்திராசுரனுடன் போரிடுவதை விட்டுவிட்டு ஓடிவிட்டான். பின்னர் இந்திரன் தேவர்களை அழைத்துக் கொண்டு விஷ்ணுவிடம் சென்று தமக்கு நேர்ந்த துன்பங்களை கூறி விருத்திராசுரனை கொல்லும் வழியை கூறுமாறு கேட்டான். விருத்திராசுரன் இப்போது சாக மாட்டான். அவனுடன் முதலில் நட்பு செய்து கொள் என்று விஷ்ணு இந்திரனுக்கு அறிவுரை கூறினார். அப்போது முனிவர்கள் சென்று விருத்திராசுரனிடம், உன்னால் இந்திரனை வெல்ல முடியாது, இந்திரனால் உன்னை வெல்ல முடியாது. நீங்கள் இருவரும் சமாதானம் செய்து கொண்டு சுகமாக இருங்கள் என்று கூறினார்கள். விருத்திராசுரன் அவர்கள் சொற்களை கேட்டு இந்திரனுடன் சமாதானம் செய்து கொண்டு இந்திரனிடம் மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் இருந்து வந்தான். ஆனால் இந்திரன் சமயத்திற்காக காத்திருந்து ஒரு நாள் மாலை வேளையில் விருத்திராசுரன் தனியாக கடற்கரையில் உலவிக் கொண்டிருந்த வேளையில் தன் வச்சிராயுதத்தால் கொன்றுவிட்டான். விசுவரூபனை கொன்ற பாவமும் விருத்திராசுரனை கொன்ற பாவமும் சூழ்ந்து கொள்ள இந்திரன் புத்தி பேதலித்து எவர் கண்ணுக்கும் தட்டுப்படாமல் திரியலானான். இந்திரன் இவ்வாறு ஆகிவிட்டவுடன் இந்திர பதவிக்கு வேறொருவரை பார்க்க வேண்டியதாயிற்று. முனிவர்கள் நகுசனிடம் சென்று அவரை இந்திர பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறும் 3 உலகங்களையும் ஆளுமாறும் வேண்டிக் கொண்டார்கள். அம்புலிமாமா மகாபாரதம் 44ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதுக்கு ஸ்வஸ்தி.